இசிபியின் ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறதான எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இம்மட்டுமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல சந்தோஷங்களையும் பல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற சில வசனங்கள் ஜெபத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கிறதான தேவ பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அதை எப்படி சுட்டி காட்டுகிறார் என்று வேத வசனத்தின் வெளிச்சத்தோடு இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். ஒரு ஜெபம் எப்பொழுது ஒரு அசைவை கொண்டு வருகிறது, ஒரு ஜெபம் எப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியாக மாறி மனிதனிடத்தில் எவ்வாறு அது கிரியை செய்கிறது என்பதை குறித்து வேத வசனத்தோடு நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பிறகு நம்முடைய ஜெப வாழ்க்கையை சரி செய்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஜெபத்துல பல விதமாக நாம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறோம், பகலில ஜெபிக்கிறோம், இரவில ஜெபிக்கிறோம், முள்ளங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம், தேவ வசனத்தை ஆராய்ந்து ஜெபிக்கிறோம். இப்படி பல விதங்களில நாம ஜெபித்தாலும் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அப்படி ஜெபிக்கிறவர்களுடைய இருதயம் உண்மையாய் இருக்கும் பொழுது, இருதயம் தேவனோடு இருக்கும் பொழுது, அந்த இருதயத்தில தேவ வல்லமை இருக்கும் பொழுது ஜெபம் ஒரு அசைவை கொண்டு வருகிறது. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணும்படியாக பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீஷர்களை தனித்து அழைத்து ஜெபம் பண்ணும்படியா ஒரு மலைக்கு அவர் கடந்து போகிறார். கடந்து போன பின்பு அவர்களை ஒரு இடத்துல ஜெபிக்க சொல்லிவிட்டு ஆண்டவர் இயேசு தனித்து ஒரு இடத்துல ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்க அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக, மிகுந்த ஒரு வெண்மையாக அவருடைய வஸ்திரம் பிரகாசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கிற சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியமாய் இருக்கிறது. இவருடைய முகம் என்ன இவ்வளவு தேவ தூதனை காட்டிலும் இவருடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது, நம்மோடு இருக்கும் போது அந்த வஸ்திரத்தினுடைய நிலை இப்படியாக இல்லை. ஆனா அவர் செபிக்கும் பொழுது அவருடைய வஸ்திரம் மாறி இருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். இதை வைத்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், இன்னைக்கு செபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் சரியா இருக்கும் பொழுது, தேவ வல்லமை அந்த இருதயத்துல இருக்கும் பொழுது உங்க முகமும் பிரகாசிக்கும், உங்க செபமும் அசைவை கொண்டு வருமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு சில காரியங்களை நாம இருதயம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இருதயம் சுத்தமா இருக்கையில் என்னுடைய ஜெபம் சுத்தமா இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இருதயம் இன்னைக்கு சரியா இருக்கும் என்றால் நம்முடைய ஜெபம் சரியா இருக்கும். அப்ப இருதயத்தை குறித்து வேதத்தில பல பரிசுத்தவான்கள், பல தேவ மனிதர்கள் எழுதி இருக்கிறத நாம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்துல யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கனும் உத்தமமாய் நடந்த யோபு இவ்விதமாய் சொல்லுகிறார், என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்தும் ஏதாயிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என்னுடைய பயிர் வேறற்று போவதாக. இன்னைக்கு செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை என்னவென்றால், உங்களுடைய இருதயம் கண்களை பின்தொடருகிறது. இன்னைக்கு அதுதான் மிக மிக பெரிய பிரச்சனை. நம்ம ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடும் பொழுது நீங்க அந்த நாள் எல்லாம் அல்லது முந்தின நாள் உங்க கண்கள் கண்டதை உங்க ஜெபிக்கும் பொழுது உங்க இருதயத்திலே அது தோன்றுகிறது. இங்க யோபு அதுதான் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் என்னுடைய கண்களை பின்பற்றுகிறது. ஒரு பாவத்தை செய்கிறத உங்களுடைய இருதயம் அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்துகிறது. அந்த பாவ கரையோடு அல்லது பாவ சந்தோஷத்தோடு பாவம் கொண்ட இருதயத்தோடு நீங்க செபிக்கிற ஜெபம் அசைவை கொண்டு வராது. அங்க யோபு அழகாக சொல்லுகிறார், என்னுடைய நன்மையை வேறொருவன் புசிப்பானாக, என்னுடைய பயிர் அங்க என்ன பண்ணட்டும் வேறற்று போவதாக.
அது வரைக்கும் நீங்க செபித்த செபம் ஆசீர்வாதத்துக்காய் செபித்தது, அது வரைக்கும் நீங்க உயர்வுக்காய் செபித்தது, மேன்மைக்காக செபித்தது, இப்படி எல்லா செபமும் பலனற்று போகிறதா இருக்கிறது. எப்பொழுது என்றால் உங்களுடைய கண்கள் காணும் வழிகளிலே உங்க இருதயம் சாயும் பொழுது உங்க ஜெபம் அங்க என்ன மாறி விடுகிறது, தவறாகி விடுகிறது, உங்க ஜெபம் பலனற்று போய் விடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க தெளிவாய் சொல்லுகிறார். அது அந்த யோபு அதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அதை நம்முடைய கண்கள் காணும் அந்த அந்த காட்சிகளில ஏவாள் பார்த்தீங்கன்னா அந்த கனி பார்வைக்கு நன்மையும் புசிப்புக்கும் இன்பமானதை கண்டுதான் அவளுடைய கண்களினாலே முதல்ல அந்த இச்சை உள்ள வருகிறது. அந்த கண்களின் இச்சை உள்ள வந்த பிறகு அவருடைய இருதயம் மாறிவிடுகிறது. அவருடைய இருதயத்தில் அந்த 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 இச்சை உள்ளே வந்து விடுகிறது. அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள், மகிமை இழந்து போனார்கள். ஏதேன் தோட்டத்தை, தேவனால் உருவாக்கப்பட்டு அந்த மகிமை நிறைந்த அந்த பிரசன்னம் நிறைந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் எளிதாக வெளியே போகிறதற்கு காரணம் அவள் கண்களினால கண்ட அந்த பலத்தை கொண்ட அந்த இச்சை அவளுடைய இருதயத்துல வந்தது நிமித்தம் தான். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். செபிக்கிற தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கண்களில ஜாக்கிரதையா இருக்கணும். யோபு அதுதான் சொல்லுகிறார். நான் கண்களோடு உடன்படிக்கை செய்த நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? யோபு சரியா இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சரியா இருக்கிறார். பிள்ளைகளுக்காக அவர் அங்க பாவத்திற்காக பலி செலுத்தி அவர் ஜெபிக்கிறார். இப்படி எல்லா விதத்திலையும் தேவன் அங்க யோபு சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தான் அந்த இருதயம், உங்க கண்கள் பார்க்கிற பக்கம் உங்க இருதயம் சாயக்கூடாது. செபிக்கிற தேவ பிள்ளைகளை சாத்தான் வைக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி உங்க கண்களில வைத்து விடுவான். அந்த கண்களினால பார்க்கிறதுனால இச்சை உங்களுடைய இருதயத்திற்குள்ள போய் அந்த இச்சை உங்களுடைய சரீரத்தை முழுவதும் உங்க ஜெபத்தையே கெடுத்து விடுகிறது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் அவர் அதான் சொல்லுகிறார், என்னுடைய ஜெபம் பலனற்று போய் விடுகிறது, என்னுடைய பயிர் வேறற்று போய் விடுகிறது ஆண்டவரே அப்படின்னு அங்க நிற்கிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. தேவனுடைய அந்த மகிமை நம்ம மேல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இதை ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார். நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாய் இருக்கிறது, கெட்ட மனிதனுடைய இருதயம் கெட்ட பொக்கிஷமாய் இருக்கிறது. உங்க இருதயம் சரியா இருந்தால், உங்களுடைய இருதயத்துல இச்சை இல்லாது இருந்தால், உங்க இருதயத்துல பாவம் இல்லாது இருந்தால், உங்க இருதயத்துல தேவ ஆளுகை தேவ பிரசன்னம் இருக்கும் பொழுது அது நல்ல பொக்கிஷசாலையாக இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படும். உங்க ஜெபம் அசைவை கொண்டு வரும், உங்க ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். உங்க ஜெபம் உங்க பகுதியே மாற்றிவிடும். உங்க ஜெபம் உங்க பட்டணத்திற்கு ஒரு எழுப்புதலாய் மாறுவதற்கு காரணம் உங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாய் இருக்க வேண்டும். இருதயத்தை நிறைவுதான் வாய் பேசும். வேதம் இங்க நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். உங்க இருதயத்திற்கு அந்த தேவ மகிமை தேவ பிரசன்னம் தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பீர்கள். உங்க இருதயத்தை நிறைவினால வாய் பேசும். உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ள அனல் மூண்டது, நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ தேவனோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வசனத்தை விட்டு விலகாதிருப்பார்கள். இருதயமாகி அந்த கற்பலகையில தேவனுடைய வார்த்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒரு நாள் அது மறக்கப்படுவதில்லை. அது இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் எழுப்பி நிறைவேற ஒரு 10 வசனம் வேகமாய் சொல்லுங்கன்னா திருத்தன்னு முழிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை அதுதான், வசனம் மறக்கடிக்கப்படுகிறது. நம்ம உலகத்தோடு இருந்தாலும் நமக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. தாமரையானது தண்ணீரிலே இருந்தாலும் தாமரை இலைக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணீர் வந்தாலும் அது இலையோடு ஒட்டுவது இல்லை. அதை போல கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நாம் இந்த உலகத்தோடு, பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தோடு, பொல்லாங்குக்குள் கிடக்கிற இந்த உலகத்தோடு இருந்தாலும் நமக்கும் இந்த உலகத்திற்கும் இடைவெளி இருக்க வேண்டும். நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனையே தரித்து கொண்டிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு செபிக்கிறவர்களுடைய இருதயம் மிக மிக முக்கியம். உங்களுடைய இருதயம் சரியா இருந்தால் தேவனுடைய அக்கினி உங்க மேல இருக்கும். தாவீது விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ள அனல் மூண்டது,
உம்முடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க என்னுடைய இருதயம் அனல் கொண்டு எழும்புகிறது. இன்னைக்கு ஏன் செபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் அனல் கொள்ளவில்லை என்றால், அவர்களுடைய உள்ளத்திலே வேத வசனம், அந்த சத்தியம் இன்றைக்கு இல்லை. சத்தியம்தான் இயேசு, இயேசுதான் அந்த வார்த்தை, வார்த்தையாக தான் இயேசு நம்மோடு இன்றைக்கு உறவாடி கொண்டிருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் விதமா சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அது ஒரே பேரான குமாரனுடைய மகிமை கோப்பானதா இருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அந்த மகிமை, அந்த வார்த்தையை நீங்கள் படிக்க படிக்க இருதயத்தில் விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க இருதயத்திற்குள் அந்த வார்த்தை போக 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 உங்களுடைய நாவில் அந்த அக்கினி வருகிறது. நீங்க செபிக்கிற ஒவ்வொரு செபமும் பரலோகத்திற்கு போகிறது. சாத்தானுடைய தந்திரங்களை கிழிக்கிறது, அந்தகார வல்லமைகளை நொறுக்குகிறது, வியாதிகளை நிர்மூலமாக்குகிறது. உங்க செபம் அசைவை கொண்டு வருகிறது. அதனாலதான் இயேசு முழங்கால் படியிட்ட உடனே சூரியனை போல அவருடைய முகம் பிரகாசித்தது. அவரை கை நீட்டி யாராலும் குறை சொல்ல முடியவில்லை. இந்த உலகத்துக்கு அதிபதி வருகிறான், அவனுடைய காரியம் ஒன்றும் என்னிடத்தில் என்று இயேசு பகிரங்கமாக சொன்னார். சீஷர்கள் மத்தியில ஒன்றுமில்லை. இன்னைக்கு செபிக்கிற தேவ பிள்ளைகளால சொல்ல முடியுமா, என்கிட்ட பாவம் இல்லை, என்கிட்ட அக்கிரம் இல்லை, என்கிட்ட ஒரு குறையும் இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. மாறணும். செபிக்க செபிக்க நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசுவை போல மாற வேண்டும். அதை தான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். செபிக்கிற தேவ பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறார்கள். செபிக்கிற தேவ பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து அக்னியை கொண்டு வருகிறார்கள். செபிக்கிறவர்களை கண்டுதான் தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். யாக்கோபு செபிக்கும் போது தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதையும் பார்த்தான். இன்றைக்கு அநேகருடைய செபங்களில் தரிசனங்கள் வெளியாகவில்லை. இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் செபத்தை புறம்பே தள்ளுவதில்லை. செபிக்கிற எல்லாருடைய செபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அந்த பாவம் நிறைந்த செபம் அவருடைய காதுகளுக்கு போகாது. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவிகளை ஆண்டவர் வெறுக்கவில்லை. நான் பாவம் செய்துட்டேன் தேவனுடைய சமூகத்திற்கு போகாத, தேவனை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறோம். முதலாவது அந்த நிலையை எடுத்து விடுங்க. அது ஒரு பிசாசினுடைய தந்திரம். ஆண்டவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை தான் அருவருக்கிறார். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவிகளை அல்ல. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு பாவிகளை நேசிக்கிற ஒரு தகப்பன். அவர் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்த போது அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் நமக்காக இரத்தம் சிந்தின தேவன், நமக்காக பாடுபட்ட தேவன், நமக்காக சிலுவை சுமந்து நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுக்காய் இன்றைக்கும் பரிதபிக்கிற ஒரே ஒரு தகப்பன். அவர் அந்த பாவத்திற்காய் செபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம், இன்னைக்கு செபிக்கிற அநேகருடைய இருதயத்தை பிசாசு கெடுத்து கொண்டு இருக்கிறான். உங்க இருதயம் சுத்தமா இருக்கும் போது உங்களுடைய ஜெபம் மாபெரும் சுத்தமா இருக்கும். அல்லேலூயா. செபிக்கிறவர்களை கண்டாலே சாத்தானுக்கு நடுக்கம் வந்துவிடும். வேத வசனங்க அதை தான் சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் 8வது அதிகாரம் 61வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னது அதுதான். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் என்னை தனியே இருக்க விட்டதில்லை. ஒரு நாள் நான் அவரோட தனித்து இருந்ததில்லை. நான் செபம் பண்ணும் போது அவரோட இணைகிறேன், ஊழியம் செய்யும் போது அவரோட இணைகிறேன், நான் ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அவரோட இணைகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே பிதா என்னை தனியே இருக்க விட்டதில்லை. இன்றைக்கு செபிக்கிற தேவ பிள்ளைங்க 24 மணி நேரம் நாம் அப்படி சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன், அவரோடு செபத்தில் இணைந்திருக்கிறேன், என்னுடைய இருதயம் அவரையே சார்ந்து இருக்கிறது, என்னுடைய இருதயம் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை கொடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னிலே படருகிற கொடியா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? 5 நிமிட ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. 10 நிமிட ஜெபம் அசைவை கொண்டு வராது. அரை மணி நேர ஜெபம் எழுப்புதலை கொண்டு வராது. இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் தேவனை நம்பி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அசைவை கொண்டு வந்துவிடும். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் தேவனோடு உத்தமமா இருக்க கடவுது.
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அக்கினியை போடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக இருக்கிறது, இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நரகத்தின் வாயில் திறக்கப்பட்டு கோடி கோடி ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே என்கிற உணர்வில்லாதபடிக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். சுயநலம் உள்ள ஒரு ஜெபம், நமக்கு நாமே ஜெபம், நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் சபை நல்லா இருந்தா போதும் என்கிற நினைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை அல்ல, கர்த்தர் அதையெல்லாம் அருவருக்கிறார். உங்களுடைய இருதயம் மிக மிக முக்கியம். உங்களுடைய இருதயம் தேவனோடு உத்தமமாய் இருக்க கடவுது. அவர் விரும்புகிறத உங்களுடைய இருதயத்தில் அவர் வைக்க விரும்புகிறார். நம்ம நல்ல பாட்டெல்லாம் பாடுகிறோம், உம்மோடு இருக்கதான் ஆண்டவரே ஆசை, உம்மை போல மாற ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பாட்டு முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு வெளியே வந்தோடனே நம்மை போலதான் நாம இருக்கிறோம், அவரை போல மாறவில்லை. நம்ம இன்னும் கோபத்தை விட்டு வெளியே வரவில்லை, இச்சையை விட்டு வெளியே வரவில்லை, அநியாயங்களை விட்டு வெளியே வரவில்லை, பொய்யை விட்டு வெளியே வரவில்லை, குறை சொல்லுகிற அனுபவத்தை விட்டு வெளியே வரவில்லை. இதெல்லாம் வராதபடிக்கு ஆராதனையில மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம், உம்மை போல ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. மாறணும், இன்னும் நாம மாறணும். இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலுக்காக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஊழியர்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அக்னியை போட அவர் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார். செபிக்கிற பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். செபத்துல இன்னும் முன்னேற்றத்தின் நேரத்திலே பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். சபைக்குள்ள அக்னியை போட ஆண்டவர் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார். இன்னும் செபிக்கணும். அந்த பரிசுத்தம் உள்ள ஒரு ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் படையெடுக்கிற பொழுது அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், சீரியா ராஜாவினுடைய இருதயம் குழம்பி போய் கிடக்கிறது, நான் படையெடுத்து எந்த இடத்துல என்னுடைய படைகளை நிறுத்துகிறேன் என்பதை இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறவன் யார்? இஸ்ரவேலுக்கு அறிவிக்கிறவன் யார்? நமக்குள்ள இருக்கிற அந்த உளவாளி யார்? என் பக்கத்தில் இருக்கிற அந்த உளவாளி யார்? அந்த ஒற்றன் யார் என்று சீரியா தேசத்து ராஜா கேட்கிறான். சீரியா தேசத்து ராஜாவுக்கு பயம் வருகிறது. நான் செய்கிற ஆலோசனை கண்டுபிடிப்பவன் யார்? நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நிதானித்து அறிந்து கொள்ளுகிறவன் யார்? என்னோடு கூட இருக்கிற உளவாளி யார் என்று அவன் அந்த இடத்துல கேட்கும்போது அவனுடைய படை தளபதி சொல்லுகிறான், இல்ல ராஜாவே, இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், எலிசா என்கிற தீர்க்கதரிசி. நீர் உம்மோடு மனைவியோடு தனியே பேசினாலும் அதையும் சொல்லி விடுவான். எலிசா தீர்க்கதரிசி தேவனோடு இருந்தான். அவனுடைய இருதயம் தேவனை நம்பி இருந்தபடியினால அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்களை எந்தெந்த இடத்தில் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் என்பதை அறிந்து தம்முடைய ராஜாக்கு சொல்லி அங்க படைகளை அனுப்பி அவன் வெற்றி பெற்றான். ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்க உங்க சபையில அங்கத்தினரா இருக்கும் போது உங்க சபையில ஒரு பிரச்சனை வருது என்றால் செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதை நீங்க ஜெபத்துல சரியா இருக்கும் போது உங்க ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை, விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை, சபைக்குள்ள ஒரு போராட்டம் வரப்போகிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் வரப்போகிறது, அசுத்த ஆவிகளுடைய தந்திரங்கள் உள்ள வரப்போகிறதால் கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். இங்க எலிசாக்கு சரியாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான். அவன் இந்த பாளையத்துல இந்த ஸ்தலத்துல அவன் பாளையம் இறங்குவான் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தின உடனே அவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அந்த யுத்தத்தை நிர்மூலமாக்கி விடுகிறான். சீரியா தேசத்தை ராஜா பயப்படுகிறான். எலிசா தீர்க்கதரிசியை கண்டு அவன் பயப்படுகிறான். இன்னைக்கு அதே போலதான் செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வைத்து சாத்தான் நடுநடுங்கி கொண்டு இருக்கிறான். உங்க செபம் தேவ வல்லமை வெளிப்படுத்தி விடும். உங்களுடைய செபம் சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்கி விடும். உங்களுடைய இருதயம் சரியா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கும். அங்க சீரியா தேசத்து ராஜா அதை தான் சொல்லுகிறான். எலிசாவை குறித்து அங்க அவன் கேள்விப்படுகிறான். இதெல்லாம் எப்படி நடக்குது? முதல்ல நம்ம அவனை குறி வைக்க வேண்டும். எலிசாவுக்கு விரோதமாக சீரியா தேசத்தை அவனுடைய குதிரைகளை அனுப்புகிறான், இராணுவத்தை அனுப்புகிறான், ரதங்களை அனுப்புகிறான். எலிசா இருக்கிற அந்த மலையை சுற்றிலும் அவர்கள் இரவிலே வந்து முழுசாக அவங்க பாளையம் இறங்கி விட்டாங்க. எலிசாவை சுற்றி பார்க்கும்போது அங்க நிறைய பேர் நிற்கிறாங்க. ராத்திரியிலே வந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து எலிசாவோட வேலைக்காரன் வருகிறான். வெளியே வந்து பார்த்தா அங்க படைகளும் குதிரைகளும் ரதங்களும் அவர்களுக்கு விரோதமா நிற்கிறதை கண்டு வேலைக்காரன் பயப்படுகிறான். வேலைக்காரனுக்கு பயம் வருகிறது. ஐயோ, நம்மளை கொன்று விடுவார்களே, நம்மை அழித்து விடுவார்களே என்று சொல்லி அதை ஓடி போய் எலிசாவுக்கு அறிவிக்கிறான். எலிசா ஒரு சிறிதளவும் பயப்படவில்லை. அவனுடைய கண்களில பயம் இல்லை, இருதயத்துல பயம் இல்லை. காரணம் அவனுடைய இருதயம் தேவனை நம்பி இருந்தது.
சுத்தமாக அவன் பயப்படவே இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அந்த 16வது வசனத்தில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலிசா பயப்படவில்லை. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். செபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும், நீங்கள் செபம் பண்ணும் போது மிகாவேல் தூதர்கள் இறங்குவார்கள், யுத்தத்திலே வல்லவர்கள் இறங்குவார்கள், எல்லா சத்ருவின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிறவர்கள் இறங்குவார்கள். எலிசா பயப்படல, துளியும் அவனுடைய இருதயத்துல பயம் இல்லை. அந்த தேவ பாதுகாப்பை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய இருதயம் சரியா இருந்ததினால, தேவனுடைய சித்தத்தை செய்ததினால, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ததினால அவன் பயப்படவில்லை. அவன் எலிசாவினுடைய வேலைக்காரன் பயப்படுகிறான். எலிசா அடுத்ததாக வேலைக்காரனுடைய தலையின் மேலே கை வைத்து ஜெபிக்கிற பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவன் தூதர்கள் அவனோடு இருக்கிறதையும், அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் அவனோடு இருக்கிறதை பார்க்கிறான். அதுதான் பாதுகாப்பு. ஜெபிக்கிற பிள்ளை தேவ பிள்ளைகள் உண்மையா இருக்கிற பட்சத்தில் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பார். அவர் உங்கள் மேல யாரும் கை போட முடியாது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் பின்னிட்டு ஓடுவான். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு பயம் வருகிறது, எலிசாவுக்கு பயம் இல்லை. அந்த அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிறான். அவன் பிரமிப்படைகிறான் அந்த வேலைக்காரன். இன்னைக்கு சில நேரங்களில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்க சாத்தானை பார்த்தா சாத்தானையே பார்த்து பார்த்து பயந்து விடுகிறோம். அவன் என்ன செய்ய முடியும்? நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கிட்ட இருந்து ஒரு காரியத்தை அவனால் எடுக்க முடியாது. சாத்தானை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். பிசாசின் வல்லமைகளை அழித்தவர் நம்மோடு இருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். சிலுவையில மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறான். அவன் தோற்று போனவன் இயேசுவின் இடத்துல. அவனால நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. செபிக்கிறவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த படையெல்லாம் வந்துருச்சு. எலிசாவுக்கு விரோதமாய் ஒரு பெரிய பாளையம் இறங்கி விட்டது. அடுத்ததாக எலிசா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவர்கள் எனக்கு விரோதமாய் வந்தார்கள், கண் மயக்கம் உண்டாகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகட்டும். அவ்வளவுதான் எலிசா செய்தார். அந்த ஜெபம் பண்ணின பின்பு அவர்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்தது, பயம் வந்தது. அந்த படைகள் அவர்களுக்காகவே கண் மயக்கம் உண்டாகி குழப்பம் உண்டாகி அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். என்ன செய்கிறது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அதுதான் ஜெபம். உங்களுக்கு விரோதமாய் ஒரு சத்துரு எழும்பி வரும்போது, உங்களுடைய வீட்டுக்கு விரோதமாக ஒரு அசுத்தாவி எழும்பி வரும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காய் அக்கினியாய் அனுப்புவார். அந்த அக்கினி உங்க வீட்டை பாதுகாக்கும். அந்த அக்கினி உங்களை பாதுகாக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க பயப்படுகிறதா தான். எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க பிரதர், எனக்கு செய்வினை பண்ணிட்டாங்க, ஏதோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, ராத்திரி ஏதோ வந்து என்ன அமுக்குது. உங்க இருதயம் சரியா இருந்தா உங்களை எதுவும் அமுக்காது. நீங்க சரி இல்லாததுனால தான் உங்களை வந்து அது அமுக்குது. நான் அடிக்கடி என்னுடைய ஊழிய அனுபவத்தில் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ராத்திரி வந்து அமுக்கும். சரியா செபிக்கல, இருதயத்துல உண்மை இல்லை, இருதயம் தேவனோடு இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட இருதயம் ஃப்ரெண்டோட தான் இருக்குது, உலகத்தோடு இருக்கிறது, உலக பொருள்கள் மேல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் கிறிஸ்தவர்கள் தான், சபைக்கு போகிறவர்கள் தான், தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், ஆனா இருதயம் தூரமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், உதடுகள் தான் என்னை துதிக்கிறது, உன்னுடைய இருதயமோ தூரமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனைக்கே வருவதில்லை. சபைக்கு விசுவாசிகள் ஆராதனை முடிஞ்சுதான் இன்னைக்கு சபைக்கு வருகிறாங்க. ஆராதனை மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயம் தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனை தேடுவதில, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையில சரியா இருக்க வேண்டும். அது சரியா இருக்கும் போதுதான் சத்ரு உங்களை கண்டு பயப்படுவான். அதெல்லாம் ஆராதனைக்கு வராம, ஆராதனைக்கு லேட்டா வந்துட்டு சாத்தானே போனா எப்படி போவான்? அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க இன்னைக்கு சரியா இருக்க வேண்டும். இங்க எலிசா பயப்படவில்லை, அவங்களுக்காக ஜெபிக்கிறார். கண் மயக்கம் உண்டானு ஜெபித்த உடனே அவர்கள் அந்த இடத்தை விட்டே கடந்து போனாங்க. நமக்கு இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எலிசாவினுடைய ஜெபம் அவர்களை நிர்மூலமாக்கிற்று. தாவீது விதமாய் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்துல, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினால நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா என் கூட இருக்கிறவர் பெரியவர்.
எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும், ஒரு படையே திரண்டு வந்தாலும், முழு இராணுவமே வந்தாலும், குதிரைகள் வந்தாலும், யுத்த வீரர்கள் வந்தாலும், அசுத்த ஆவிகள் வந்தாலும் எனக்கு பயமில்லை. காரணம், என்னுடைய தேவன் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். செபிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கிருபை, தேவன் அவங்க முன்னாடி இருக்கிறார். அதுதான் விஷயம். ஒரு பெரிய ஒரு கிருபை அதுதான். நீங்க ஜெபம் பண்ண முழங்கால் படியிடும் போதே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை அப்படியே கர்த்தர் கனப்படுத்துவார். நான் என் ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிறேன், என்னுடைய ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் முழங்கால் படியிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் என் மேல இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி நீங்க ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்க ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடும். தாவீது அதான் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் என் தேவனை நம்பி இருக்கிறது. என்னுடைய இருதயம் என்னுடைய தேவனை நம்பி இருக்கிறது. செபிக்கிற வீரர்களுக்கு சில நேரத்தில் சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், தோல்விகளை கண்டு உங்களுடைய இருதயம் துவண்டு விடும். இங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய சீசர்களுக்கு அதுதான் நடந்தது. இயேசுவோடு இருந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், அற்புதத்தை பார்த்தாங்க, அதிசயத்தை பார்த்தாங்க, அக்கினியை பார்த்தாங்க, எல்லாவற்றையும் பார்த்தாங்க. ஒரு நாள் இயேசு சிலுவைக்கு கடந்து போனார், அவர் மரித்து விட்டார், அவர் உயிர் தெழுந்து போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு ஊழியம் பண்ண முடியவில்லை, அந்த மகிமை இல்லை, அந்த பிரசனம் இல்லை. எல்லாரும் பயந்து போய் ஒரு ரூமில் ஒரு இருட்டு அறையில் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த இடத்துல இயேசு அவங்களுக்கு மத்தியில வந்தார். அவர்களோட இயேசு பேச பேச அவர்களுடைய இருதயம் அனல் கொண்டது. அவருடைய இருதயம் அனல் கொண்டது. அந்த இடத்துல இயேசு பேசுகிறதை கேட்க கேட்க அவருடைய இருதயம் இன்னைக்கு அனல் கொண்டது. உங்களுடைய ஜெபத்துல சோர்வு வருகிறதா, பலவீனம் வருகிறதா, விசுவாசத்துல பலவீனம் வருகிறதா? இன்றைக்கு வேத வசனத்தை நீங்க எடுத்து தியானிக்கும் பொழுது, வேத வசனத்தை படிக்க படிக்க உங்களுக்குள்ள அந்த அனல் வந்துவிடும். சீஷர்களுக்கு அந்த அனல் வந்தது, அந்த தைரியம் வந்தது, ஆவியானுடைய வல்லமை உள்ள வந்தது. தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அதுவரைக்கும் இயேசு அங்க சிலுவைக்கு போன பிறகு பயந்து ஓடினவர்கள் எல்லாமே தைரியமாய் நின்று, நீங்கள் கொலை செய்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இந்த தைரியம் உங்களுக்குள்ள எப்போ வந்தது, எப்படி வந்தது? இயேசு சிலுவைக்கு போகும்போது ஓடினவர்கள் தானே, மறுதளித்தவர்கள் தானே. காரணம் என்ன? அந்த அனல், தேவனை பற்றின அந்த அனல். ஆண்டவர் இயேசு பேச பேச அந்த அனல் அவர்களுடைய இருதயத்தில் எழும்பும் பொழுது தைரியம் வந்து விட்டது. எல்லோரும் அப்படியே கண்களை மூடி, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, என்னை வைத்து நீர் செய்கிற நோக்கம் பெரியது ஆண்டவரே, என்னை வைத்து நீர் செய்ய போகிற காரியங்கள் பெரியது ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் அதை உணராம இருந்திருக்கிறேன், அறியாம இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு அந்த ஜெப அக்கினி என் மேல போடுங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு உங்க மேல அந்த ஜெப அக்கினி ஆண்டவர் போடுவார். இன்னைக்கு உங்களுடைய இருதயத்துல அந்த அக்கினியை போடுவார், உங்க நாவில் அந்த அக்கினியை போடுவார். இன்றைக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ஜெபத்துல இல்லாத மாற்றங்கள் இன்றைக்கு உண்டாக போகிறது. ஆரம்ப நாளில தேவனோடு இருந்து பல காரியங்களை செய்தவர்கள் நீங்க. உங்களுடைய ஆரம்ப நாள் ஜெபங்கள்லாம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தது, உங்க தேசத்துல மாற்றத்தை கொண்டு வந்தது, சபையில மாற்றத்தை கொண்டு வந்தது. இடையில நீங்கள் அதை விட்டு விட்டீர்கள். இன்றைக்கு நீங்க உணர்ந்து மனம் திரும்பும் போது மறுபடியும் அந்த அக்கினி உங்கள் மேல போடுவார் அவர். இன்றைக்கு மறுபடியும் அந்த அக்கினி உங்கள் மேல வருகிறது, அந்த ஆவியானுடைய அக்கினி உங்க மேல வருகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த அக்கினி உங்கள் மேல போடுகிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அந்த மாற்றம் வருகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் செய்கிற காரியத்தை ஆண்டவரே நீர் செய்வீராகன்னு ஒப்பு கொடுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், உங்களை கொண்டு செய்வார் அவர். மோசேயை அழைத்து அவர் செய்த காரியங்கள் மகா பயங்கரமானவைகள், அதே போல உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார் அவர். இன்றைக்கு ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த ஜெப அக்கினியை போடுவீராக, அவங்க நாவில் அந்த ஜெப அக்கினியை போடுவீராக. ஆண்டவர், ஏசாயா நாவை பரிசுத்தப்படுத்தின தேவன் இன்றைக்கு இவர்களுடைய நாவை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய ஜபங்களும் இன்றைக்கு பரலோகத்திற்கு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஜபங்களும் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரட்டும், தேசத்துல மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒரு சிறந்த ஜப வீரர்களாக ஒவ்வொருவரை நீர் ஆண்டவரை அபிஷேகம் பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். கரத்துல நாங்கள் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்கள் ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், அவிசுவாசங்கள் மறையட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வீடுகளுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.